ஒரு நொடி நீ துணிந்தால் இறந்து விடலாம். ஒவ்வொரு நொடியும் நீ துணிய முற்பட்டாயானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன் முருகன் இந்த சிங்காரவேலன் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று உன் முருகன் என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும். காரணமில்லாமல் எதையும் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் சொல்லிவிட வருவது கிடையாது. இன்று 10வது நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் தங்கம் நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என் தங்கமே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க உன் முருகன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நினைத்து இன்று உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக நீ உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி கொண்ட பிறகுதான் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். எப்பொழுதும் போல எல்லோருக்கும் நடப்பது போல நமக்கும் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி ஏனோதானோ என்று வாழ்க்கையும் ஏனோதானோ என்ற செயல்களும் ஒருபோதும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீ செய்கின்ற பொழுது அது உறுதியானதாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனது உறுதியாக ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதன் முடிவு உனக்கு வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும். எந்த நொடியிலும் எதையுமே தொலைத்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இப்பொழுது உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் உனக்கு நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நமக்கு யாரும் இல்லை, நம் வாழ்க்கைக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் தங்கம், உன் முருகன் நான் தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் நீ என்ன நினைக்கின்றாய் என்று ஒரு நொடி யோசித்துப்பார். இந்த சிங்காரவேலன் உனக்காக இருக்கிறார் என்பதனை நீ உணர்கின்றாயா? உன் முருகன் உனக்காக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை தேடிக்கொண்டு வருகிறார் என்பதனை நீ மறந்து விடுகின்றாயா? இனிமேல் இதை மறக்காமல் உன் முருகனின் அருள் உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யத் தொடங்கு. யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிய உனக்கு நான் இருக்கின்றேன் எந்த நிலையிலும் என்று உறுதியாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் நீ உன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்கள், உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற தருணங்கள் என்று இவையெல்லாமுமே மேலும் ஒரு சேர உன்னை நல்லபடியாகத்தான் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஓர் அதிசயம் நடக்கிறது என்று சொன்னவுடன் மாயாஜால வித்தைகள் காட்டுவாரா முருகன் என்று நீ நினைக்கக்கூடாது. உன் முருகன் அப்படி ஒரு எப்பொழுதும் யார் வாழ்க்கையும் நடத்தியது கிடையாது. எல்லோருக்குமே நமக்கு கிடைப்பது என்ன, எதனால் நமக்கு இது கிடைக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் அதற்கான பலனும் கிடைக்கும். அது அவர்களிடத்தில் நிலையாகவும் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அதை அவர்களிடம் தக்க வைப்பது என்பது சற்று கடினமான விஷயம் தான் அல்லவா? இந்த சிங்காரவேலன் அதை உனக்கு நடத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இது நாள் வரையிலும் அந்த விஷயத்தின் மீது உனக்கு எந்த அளவிற்கு உழைப்பு இருந்தது என்பதனை நான் காண வேண்டும். எதுவுமே செய்யாமல் படுத்துறங்கிக் கொண்டு
விடியலில் எழுந்ததும் சிங்காரவேலனை வணங்கி கொண்டிருப்பவருக்கு சிங்காரவேலன்தான் கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுத்து விடுவார் என்று நினைப்பது தவறு. முருகன் ஒரு நாளும் அதுபோன்று யாருக்கும் செய்து விடுவதும் கிடையாது என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் என் தங்கமே. துணிச்சல் என்பது எப்பொழுதுமே நமக்கான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது இருக்க வேண்டும். எதுவுமே என்னால் முடியவில்லை என்று சொல்லி புலம்பி வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பவனுக்கு இருக்கின்ற துணிச்சல் அதைவிட பெரிய துணிச்சல் வேறு எதுவும் கிடையாது அல்லவா? அப்பேற்பட்டவர்கள் வாழ நினைத்தால் அவர்களின் வாழ்க்கை எல்லாம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக மாறும் என்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில், உன்னோடு நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்கின்ற இந்த நேரங்களில் இனிமேலாவது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்கு நல்லதை நடத்திட நீ சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருந்தாயானால் போதும். உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். உன்னுடைய செயல்கள் அத்தனையும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வலிமைப்படுத்தும். நல்லது நடக்கும் என்று நம்பி இன்று இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து. கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி. கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் மீண்டும் திரும்ப வராத நொடிகள் என்பதனை புரிந்து கொண்டு நேரத்தை நீ எப்பொழுதுமே விரயப்படுத்தாமல் சட்டென்று உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களில் எத்தனை விஷயங்களை செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களை செய்து கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும். உனக்கு அடுத்த வேலை இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை பார்த்து பார்த்து ஓடுகின்றாயே தவிர மற்றபடி அப்படியே அதனை சாதாரணமாக நினைத்து விட்டு விடுகின்றாய். பின் பார்த்து கொள்ளலாம் என்றும் இன்றும் சிறிது நேரம் தள்ளலாம் என்றும் சொல்லியும் நேரத்தை கடத்துகின்றாய். கிடைக்கின்ற நேரத்தையும் பொழுதையும் சரியாக யார் ஒருவர் பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை அடைவார்கள். அப்படியானால் இனி என் தங்கம், உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு இடைவேளைகளையும் நீ உனக்கு சாதகமாகத்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை தரும் பொழுது நீ கண்டுகொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அவை உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுது என்று ஏங்கி தவிப்பதை விட நமக்கான நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாக நாம் உருவாக்கிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இரு. சிங்காரவேலன் நினைத்து விட்டால் இந்த வெற்றியை சட்டென்று ஒரு நொடி பொழுதில் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட முடியும். ஆனால் எப்பொழுதுமே பல முயற்சிகளும் பலவிதமான முன்னேற்றங்களும் உன்னுடைய உழைப்பும் தான் அந்த வெற்றியை உறுதியாக கொடுக்கும். எதையுமே தேவையில்லாது நாம் செய்வதன் மூலமாக நமக்கு எந்த நன்மைகளும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் என் தங்கமே. இன்று இந்த வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நீ மனமகிழ்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு உனக்கான நன்மையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் சில அதிசய எண்கள் எல்லாம் ஒவ்வொரு விடியிலும் காணும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து நமக்கான ஒரு பேரதிசயங்கள் நடக்கும். அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அதிசய உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.